சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே பொய்யாவயல் கிராமத்தில் 9ஆம் வகுப்பு மாணவன் சக்தி பள்ளி வகுப்பறையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேசன் மற்றும் ஆசிரியர் பாண்டிமுருகன் ஆகிய இருவரும் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி பாலுமுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்நிலையில் இறந்த மாணவனின் குடும்பத்தினர் கதறி துடிக்கிறார்கள். காவல்துறையினரோடு அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, முதல்ல பள்ளியில மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழந்தது எப்படி? இதற்கு என்ன காரணம்? தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் தரப்பிலிருந்து அந்த பள்ளி தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது? தற்போது அந்த மாணவனுடைய குடும்பத்தினர் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க காவல்துறையினர்கிட்ட? அது மிக ஒரு சோகமான சம்பவம். சிவகங்கை மாவட்டத்தில் சாக்கோட்டை கிராமம் அருகே இருக்கக்கூடிய பொய்யாவல் கிராமத்தில் கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சக்தி பள்ளி மாணவன் நேற்று பள்ளியில் வந்துட்டு சக மாணவர்களோடு வந்துட்டு வகுப்பறைக்குள் வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் போர்டு வந்துட்டு பழமையான நிலையில் அங்கே வந்து மின்கசிவு வந்து ஏற்பட்டிருந்திருக்கிறது. அந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட மாணவன் அந்த சுவிட்ச் போர்டை வந்து தொடும் பொழுது மின்சாரம் வந்துட்டு பாய்ந்து அவர் வந்து சம்பவ இடத்திலே வந்துட்டு பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்டமாக அந்த பள்ளியுடைய ஆசிரியர் பாண்டிமுருகன் அதேபோல் தலைமை ஆசிரியர் கணேசன் ஆகிய இருவருமே வந்து தற்பொழுது தற்காலிகமாக வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது சம்பந்தமாக பேசுவதற்கு அந்த இறந்த பள்ளி மாணவனுடைய உறவினர் இருக்கிறார். அவற்றை கேட்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த பள்ளி வந்து இப்போ ஒரு பழமையான பள்ளி, அதுக்கு வந்து எந்த கட்டமைப்புமே வந்துட்டு முறையாக இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்திருக்கீங்க. இந்த நிலைமையில் வந்து ஆசிரியர்களும் அவர் இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து என்னவா இருக்கு? பணி நீக்கம்ங்கிறது வந்து ஆசிரியரில் வந்து 2 பேரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹெட் மாஸ்டரையும் அடிஷ்னலாக ஒரு ஆசிரியரும் பண்ணியிருக்காங்க. இதில் முழுக்க இந்த விபத்து நடக்கும்போது அருகில் இருந்த பாஸ்கரனுங்கிற வாத்தியாரை வந்து இது வரைக்கும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணலை. அதை சஸ்பென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அதுபோக நிவாரணங்கிறது 5 லட்சம் அரசு அனுபவிச்சிருக்கு. அதை அவங்க வந்து திருப்தியாக இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தரணும். அவங்க 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க வீட்டில், 2 படித்த பிள்ளை இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசு வேலைக்கு ஒரு அங்கீகாரம் உத்தரவாதமாக தரணும்னு அவங்க ஒரு கோரிக்கையாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதோட தான் இந்த இயல்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து ஏற்கனவே இப்போ கடந்த இந்த மழைக்காலங்களில் வந்து இந்த பள்ளியிலுடைய உள்கட்டமைப்பு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது, பில்டிங் ரொம்ப சேதாரமாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு பெட்ரோல் தரப்பில் வந்து நீங்கள் ஏற்கனவே பள்ளி நிர்வாகத்தில் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ பள்ளி நிர்வாகம் தரப்பில் வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் கோயிலில் வந்து அந்த பொதுப்பணித்துறை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அவங்க தரப்பில் ஏதாவது கடிதம் ஏதாவது எழுதப்பட்டிருந்ததா? அவங்க ஏதாவது ஆய்வு பண்ணியிருந்தாங்க? ஆசிரியர்களை அந்த கூட்டத்திலே வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விபத்துங்கிறது வந்து ஓப்பன் கன்சல்ட்டாகவே நடந்திருக்கு. ஒயரிங்கிறது ஓப்பன் கன்சல்ட். இதில் வந்து அந்த கம்ப்யூட்டர் அருகில் வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் எடுத்துகிட்டு போய் ஒரு யூஸ் பண்ணும்போது ஒரு ஆசிரியரோ இல்லை உதவியாளரோ யாரோ இருக்கணும். அந்த எந்த ஒரு ஆள்களும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் 20 பேர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கட்டடத்தில் அவர் தான் போய் அந்த பையன் போய் ஆப்ரேட் பண்ணியிருக்கான். அந்த பையன் இறக்கும்போது தடுமாறி அந்த 20 குழந்தை மேலே விழுந்தால் இழப்புங்கிறது பேரிழப்பாக நடந்திருக்கும். அந்த 20 பேர் மேலே ஏதோ கைப்பட்டிருந்தாவோ அந்த விழுந்து கிடந்த இதோட ஸ்டீல் அந்த பெஞ்சு தான் அதுதான் இறப்புக்கான அதிக காரணமாக இருந்திருக்கு. ஈரப்பதமாக இருந்திருக்கு. அந்த கன்சல்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஓப்பன் கன்சல்டிங்காகவே இருந்திருக்கு எல்லாமே. அந்த ஃபுல்லாமே இப்போ 2 பேர் பணியிடை செய்யப்பட்டதை தாண்டி இப்போ வந்து அந்த பாஸ்கரன் அப்படின்றவர் தான் வந்து அந்த இதில் பொறுப்பான ஒரு வாதியார் விஷயத்தை சொல்லியிருக்கீங்க நீங்கள். முதற்கட்டமாக தற்போது 2 பேர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இந்த சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு வந்து உறவினருடன் பேச இருக்கிறார்கள். இதற்கு மேல் நாம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இழந்த அந்த குழந்தையின் உயிரை மீட்க முடியாது. பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த நிலையில் தானா பராமரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்றது பள்ளி ஆசிரியர்களாகட்டும் தலைமை ஆசிரியர்களாகட்டும் அவர்கள் மீதே முதல்ல கேள்வி எழுகிறது. அதனை தாண்டி மாதம் நடக்கக்கூடிய ஆடிட் ஆகட்டும், மாவட்ட கல்வி அதிகாரி என்ன செய்து கொண்டிருந்தார், இந்த இஷ்யூவெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணாங்களா இதுக்கு முன்னாடியே அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.